hello all, hope you all are doing good. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்துருவோமா. ஸோ அந்த வைரலாக போயிட்டு இருந்த ஒரு மெஹந்தி அதை அந்த ஸ்டென்சிலில் வச்சு வைக்கிறது. ஸோ அதை நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்லேயே மருதாணி செடி இருந்தது, அதுலேருந்து மருதாணி கொண்டு வந்து நானே அரைச்சி ட்ரை பண்ணியிருந்தேன். பார்த்தா தண்ணி அதிகமாக போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு நான் இந்த துணியை வச்சு பிழிஞ்சி எடுத்துகிட்டு ஒட்டி பார்த்தேன், அது ஒட்டவே இல்லை. சரி நம்ம ஒன்று அந்த பழைய இதுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு பழைய மருதாணியை அப்படியே ஊற்றிட்டேன். அதை நான் வந்து வடிகட்டவே இல்லை. அதை எடுத்து நான் கையில் ஸ்டிக் பண்ணுறப்போ அது கொஞ்ச நேரம்தான் வச்சேன், அதனால் வந்து கொஞ்சம் நல்லா செவக்கவே இல்லை. பட் நானும் நிறையா வீடியோஸில் பார்த்தேன், சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் நல்லா செவந்துருந்துச்சு. உங்களுக்கு இப்படி நல்லா செவந்துருந்ததா இல்லையான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து நான் கொஞ்ச நேரம் தான் வச்சேன், 2 கையிலையும் நான் வச்சு மேனேஜ் பண்ணணும். ஸோ கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தேன். ஸோ செவக்கலை எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு சடனாக கிளம்பு, ஒர்க் முடிச்சுட்டு வந்தோடனே கிளம்பு நம்ம வெளில போகலான்னு சொன்னார். என்கிட்ட ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. என்னன்னு கேட்டதுக்கு பக்கத்தில் போயிட்டு வந்துடலாம் கிளம்பு அப்படின்னு சொன்னாரா. எனக்கு ஒரே ஷாக்காக போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா பக்கத்தில் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல், அவர் வர்ற வழியில் பார்த்துருந்துருப்பார் போல். ஸோ இது எனக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து பார்த்துட்டு போயிருந்தோம். பார்த்தோன்னே எனக்கு ஷாக்காக போயிருந்துச்சு. நீங்களும் எல்லாம் சேஃபாக போங்க. தோசை சுட்டார், நான் சுட்டேன், இப்போ பிஞ்சு போய் வந்து அவர் சூப்பராக சுட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் கோயம்புத்தூருக்கு கிளம்பி போனோம். ஏன் போனோம், எதுக்கு போனோம் என்னன்னு இதுக்கு மேலே பார்க்க உங்களுக்கே புரியும். ஸோ அங்கேருந்து ட்ரெயினில் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் தனியாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவர் ஏசி ட்ரெயின் புக் பண்ணியிருந்தார். அவர் எப்பவும் போல், ஹஸ்பண்ட் எப்பவும் போல் அவர் இந்த ஹாட்ஸ்டாரில் தான், நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் எதுலேயோ ஒரு சோஷியல் மீடியாவில் அவர் வந்துட்டு வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தார். நான் வந்து ஜன்னலோரத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் இறங்கினதும் நாங்கள் வந்து கசின் வீட்டில் தான் தங்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் டே ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் மிஷினரி ஏதோ பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்காக நாங்கள் இந்த ஷாப் போயிருந்தோம். அங்கே டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக மிஷின் இருந்துச்சு. எனக்கே ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு, இப்படியெல்லாம் மிஷின் இருக்குமான்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது மாவு அரைக்கிறது, மாவு பிளெண்ட் பண்ணுறதுக்கு, மிக்சிங் பண்ணுறதுக்கு, இது வந்து இட்லி ஸ்டீம் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்து கோயம்புத்தூரில் இருக்க மினிசோக்கு போயிருந்தோம். ஸோ நான் வந்து போனதே இல்லை. ஸோ நான் சொல்லியிருந்தேன் எல்லா கசின் வீட்டில் தங்கியிருந்தேன்னா அங்கே கசினுக்கு வந்து குட்டி பாப்பா. ஸோ அந்த பாப்பாவுக்கு நம்ம எதாவது டாய் வாங்கி கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நாங்கள் மினிசோ போயிருந்தோம். மினிசோ போயிட்டு பர்ச்சேஸ் முடிஞ்சுது. இந்த குட்டியான குரங்கு பொம்மை தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. நல்லா ஒரு எப்படி சொல்ல, சாஃப்டான ஒரு டாய் வாங்கிட்டு நாங்கள் அடுத்து வந்து ஸ்டார்பக்ஸ் போயிருந்தோம். கோயம்புத்தூரில் பக்கத்துலேயே தான் இருக்குது, மினிசோக்கு பக்கத்துலேயே ஸ்டார்பக்ஸ் இருக்குது. ஸோ நான் கோயம்புத்தூரில் நான் வந்து ஸ்டார்பக்ஸ் போனது கிடையாது. நான் படித்ததெல்லாம் கோயம்புத்தூர் தான். நான் படிக்கிறப்போ வந்துட்டு எந்த கடையுமே ஓப்பனாக இல்லை, எந்த கடையுமே வந்து அப்போ கன்ஸ்ட்ரக்ஷனே ஆரம்பிக்கலை. நான் இங்கே பாஸ் அவுட் ஆகி வெளில வந்ததும் எல்லா கடையும் இருந்ததா, சரின்னு சொல்லிட்டு ஸ்டார்பக்ஸ் போய் சாப்பிட்டு வந்தோம். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா இந்த கோல்ட் காஃபி, அப்புறம் க்ரொசன்ட்டோ, அப்புறம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஏதோ கேக் வச்சுருந்தாங்க அது. அப்புறம் சொல்லியிருந்தேன் கசினுக்கு பாப்பான்னு சொல்லிட்டு, இந்த குட்டி பாப்பாவுக்கு நாங்கள் கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், நாங்கள் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவள் வெட்டிங்காக தான் கோயம்புத்தூர் வந்தோம். ஆக்சுவலி அதுதான் உண்மையான பிளானு. ஹஸ்பண்ட் சரி நம்ம எப்படி போகிறது தானேன்னு சொல்லிட்டு, கோயம்புத்தூர் போகிறது தானேன்னு சொல்லிட்டு அவரும் ஏதோ சம் மிஷினரி வாங்கியிருந்தார். நாங்கள் ட்ராவல் பண்ணி நாங்கள் இருந்த என்னோடய கசின் வீட்டிலேருந்து 1 மணி நேரம் தூரத்தில் தான் வந்து என்னோடய கசின் வெட்டிங் நடக்கிற பிளேஸ். அங்கே ட்ராவல் பண்ணி போயிருந்தோம். போய் பார்த்தா மண்டபமே காலி. சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்டு வந்து செலிப்ரேஷன் ரோடில் போயிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேக் கட்டிங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க.
அப்புறம் நாங்களும் வாங்கின கிஃப்டை கொடுத்துட்டு சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஃபுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்தது. ஸோ இப்படி வீட்டுக்கு ஒர்க்கு வர்றாங்கன்னு எனக்கு தெரியும். பட் நான் நினச்சேன் நம்மளோட ஃபர்னிச்சர் அதெல்லாம் நவுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்க எதுவுமே நவுத்துல. ஒரே வீடு ஃபுல்லாக டஸ்ட் ஆயிடுச்சு எல்லாம் ஒர்க்கெல்லாம் நடக்கிறப்போ. இந்த மாதிரி கபோர்ட்ஸ் எல்லாம் செய்ய சொல்லியிருந்தோம் நாங்கள். அவங்களும் மெஷர்மெண்ட்லாம் எடுத்து நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. டிவி யூனிட் அண்ட் கபோர்டு, ஒரு டேபிள் யூனிட் மாதிரி குட்டியாக ஒன்று செய்ய சொல்லியிருந்தேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஆனால் என்னென்னா இந்த ப்ளைவுட்டுக்கு மேலே ஒட்டுவாங்க இல்லையா மைக்கா, அந்த மைக்கா செலக்ட் பண்ண போகிற இடத்துல தான் ஒரு ப்ராப்ளம். அது என்னென்னு நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு வழியாக எப்படியோ ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, கிச்சனில் இந்த ஜாமான்லாம் கொண்டு இந்த கபோர்டில் வச்சு இந்த கபோர்டு க்ளோஸ் பண்ணி கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இதை கொண்டு போய் வச்சேன். அதே மாதிரி டிவி யூனிட்டையும் சூப்பராக முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நாள் இது ரொம்ப ஒரு ஃபேமஸாக சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இந்த கெஃபே போய் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லி போயிருந்தோம். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹஸ்பண்ட் பார்த்திங்களா சாப்பாடு ஆர்டர் பண்ணதும் வந்ததும் டக்குன்னு சாப்பிட்டாங்க. நான் இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், அவர் எப்பயும் போல் காஃபி. பாருங்கள் அங்கேயும் ஃபோன் பார்த்தே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க.